எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ், எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கிறீங்க? ஸோ நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஸோ மூத்திர கொஞ்சம் செந்தளிப்பு தெரியுதில்ல. ஸோ இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு பிறகு கிட்டத்தட்ட 4 வீக் 5 வீக் அப்படி பிறகு இன்றைக்கி மெச்சம் சமைக்க போகிறோம். அதில் கொஞ்சம் சந்தோஷம் சிரிப்பு தெரியுது. ஸோ இன்றைக்கி கோழி வண்டி சமைக்க போகிறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஸோ நாங்கள் எப்படி வைக்கிறோம், அதோட கொஞ்சம் வெள்ளைக்கறி ரசம் அப்படியெல்லாம் வைக்க போகிறோம். ஸோ அதை எப்படி நான் வைக்கிறேன்னு ஒரு வீடியோ எடுத்துருக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. எஸ், என்றைக்கு தான் என் சேனலுக்கு புதுசாக வாரீங்கன்னா எல்லாருக்கும் ஹாய் ஹாய். மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண பட்டினை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ அது பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு தான் கோழி வெட்டி கழுவ போகிறேன். ஸோ எப்படி நடக்குதுன்றதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன், ஃபுல்லாக பாருங்கள். வாங்க. நாங்கள் எங்களுக்கு எப்போ ஹோலி தேவையோ அப்பப்போ நாங்கள் வேண்டி தான் சமைப்போம். பிரிச்சிக்கெல்லாம் சர்வ் பண்ணி வச்சு சமைக்கிறது இல்லை ஒரு காலமும். ஸோ இப்போயே எடுத்து உரிச்சிட்டு வந்த ஹோலி பாருங்கள் என்ன மாதிரி ரெட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ பூனை வேறு விடுதில்லை. ஸோ கழுவிட்டு வரவும் வாங்க. கிணத்து தண்ணியை பாருங்களேன் இவ்வளோத்துக்கு நிறைஞ்சி இருக்குன்ட்டு மேல்கட்டை காட்டுறேன். தண்ணி இவ்வளோத்துக்கு நிற்குது. இதில் கிணத்துல அழுமா தண்ணி என்னை போல ஆரம்பிச்சா. ஆனால் இறைச்சி கழுவிட்டு தான் வெட்டணும். பிறகு வெட்டிட்டு ஒரு கழுவணும் தண்ணி மாதிரி. என்ன கோழி? பெரிய கோழியா இருக்கேன். எவ்வளோ நாளே அப்புறம் மச்சம் சாப்பிட்றோம். எவ்வளோ நாளே 3 கிழமை 4 கிழமை இருக்குமே. விரதங்காடு கோயில் திருவிழாக்கா போலவா வேணாமா? ஒரு மாதிரி உரிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் கிடக்கு. வர மாட்டேங்குது வித்தி. அது வழி வருவீங்க. என்ன மேடம் இந்த 3 பேரும் படுற பாடு. தாயை பார்த்து புள்ள, புள்ளைய பார்த்து பேத்தி பேரன். போங்கடி. இந்த எலும்பு பட்ட கஷ்டமா இருந்து கோழின்ற கால் பாதம் கூட பெருசா இருக்கு பாத்தீங்களா? பெரிய கோழி தான். ஓகே, வட்டி வட்டி நடக்குது. நீ எதுக்கு சத்தம் போடுற? வீட்டில் ஒரு எரி இல்லைன்னு உங்களால நம்ம எல்லாம் பட்ட போகிறோம். தக்காளி ஒரு 15 நிமிஷம் மிளகாத்தூளும் தூள் உப்பும் போட்டு இப்படி பண்ணி வச்சா நல்லா இருக்கும் பாருங்க. கத்திரிக்காய் வாழைக்காய் வெள்ளைக்கறி வைக்க போகிறோம். இறைச்சி கறிக்கு போய் கத்திரிக்காய் வாழைக்காய் வெள்ளைக்கறி தான் நெல்லாம். இது தக்காளிக்காய், இது வாழைக்காய், கத்திரிக்காய் 3 போட்டு இன்றைக்கி வைக்க போகிறோம். வளமையாக கத்திரிக்காய் வாழைக்காய் தான் போடுறோம். 2 பச்சை தக்காளிக்காய் இருந்தால் அது போட போகிறோம். சில பேர் பருப்பெல்லாம் காய்ச்சுவாங்க, அது காய்ச்சக்கூடாது, வாயு தானே. அதெல்லாம் இப்போ இதுதான் நெல்லும் கத்திரிக்காய் வாழைக்காய் தான் சமைச்சு கொடுக்கும். இது மண் சட்டியில் ரசத்துக்காக இது எலும்பு ரசம் வைக்க போகிறோம் பாருங்க அப்படின்னு. ஓகே, கத்திரிக்காய் வாழைக்காய் அடுப்பில் வச்சாச்சு. வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு. அளவாக தண்ணி விட்டாச்சு. இந்த பொங்கி ஆவி வருது. ஸோ இதை மூடி விடுவோம். அதில் ஆவி கட்டுக்கும். இல்லாட்டி கத்திரிக்காய் கண்டி போடும். இந்த எலும்பு அவிஞ்சொண்டு வருது பார்த்தீங்களா அப்படின்னு. ரசத்துக்கு அடித்தாச்சு. இந்த நல்ல அம்மாவை அடித்தாச்சு. சில பேர் உரலுக்க போட்டு இடிப்பினோம். எங்கள்கிட்ட கிடக்க அம்மா அடிச்சுட்டா நீங்கள் வேணால் உரல் இருந்தால் உரலுக்க போட்டு இடிங்க. எலும்பு நல்லா அவிஞ்சிட்டது பார்த்தீங்களா? ஆவி எப்படி போகுதுன்னு. இனிதான் நாங்கள் புளி விட போகிறோம். தண்ணியில் தான் அவியும். கொஞ்சம் உப்பும் போட்டு அவிய விட்டது. இனி நம்ம புளி விடுவா. இதான் புளி கரைச்ச எலும்பு ரசம் நல்லா இருக்கும். இது அந்த இதுக்குள்ள என்ன போடுறேன்டா, மல்லி, அப்புறம் நச்சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் உள்ளி இவெல்லாம் போட்டு இதுக்குள்ளே மிக்சிக்கு போட்டு கிடக்கு. சில பேர் உடலுக்கு போட்டு இடிப்பாங்க. இடிச்சிட்டு இது கொதிச்சுட்டு வேற தான் போடணும். கொதிச்சுட்டு இதை போட்டுட்டு மூடி விடுறது நான் காட்டுறேன். இது இடிச்சாச்சுக்கு நான் இது காட்டல என்னென்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அளவு.
பாருங்க. ஓகே, சில பெருங்காயம் போடலாம், இருந்தால் எங்கள்கிட்ட இல்லை. பெருங்காயம் இருந்தால் பெருங்காயம் போடலாம், நல்லா இருக்கும். ஸோ இப்போ அம்மா புளிக்கரைசல் விட்டுட்டா அப்புறம் இது கொதிச்ச அப்புறம் தான் இது போட போகிறோம். அதுக்கு மேலே போடக்கூடாது, கசக்கும் ஒரு மாதிரி. இது கொதிச்சு வரணும், புளி விட்டாச்சுக்கு. இது நல்லா கொதிச்சு வந்த பிறகு இதை போட. ஓகே, கொதிச்சு வந்துட்டு பார்த்தீங்களா, அப்படி கொதிச்சு பறக்கும்போது தான் அதை போட்டுட்டு அடுப்பை நிப்பாட்டி போட்டு தான் போடணும். அடுப்போட போடக்கூடாது, போட்டுட்டுனாலும் கூட நான் நிப்பாட்டிடணும். நம்ம போடுற பாருங்க. இதில் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஏன்னா அதுக்கு ரசம் நல்லா இருக்காது, கசக்கும். இப்படி செஞ்சுட்டு மூடி விட. சரி, கிளற போறீங்களா? மூடி விடுங்க. மூடி விட்டு அது அந்த ஆவியிலேயே அவிஞ்சு நல்லா இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, வாழைக்காய் நல்லா அவிஞ்சிட்டுது. பார்த்தீங்களா, கொஞ்சம் மசிச்சிட்டிங்களே. நம்ம ஆகலை மசிக்கக்கூடாது, இடக்கிட இப்படி தான் மசிக்கணும். ஆகலை மசிச்சா நல்லா இருக்காது. இது இறைச்சி கறிக்கு பச்சை மிளகா, இது ரம்பையில் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் வட்டம் வட்டமாக வெட்டியிருக்கிறேன். இது பெரிய வெங்காயம் 2 எடுத்தேன். அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் இதை வட்டம் வட்டமாக தான் போட்டோன்னா அம்மாவோட காய்ச்சி காய்ச்சி நீட்டா வெட்டியாச்சு. ஸோ நீ இதோட உருளைக்கிழங்கு இதுக்கு ரெடி. இந்த இது கத்திரிக்காய் வாழைக்காய் ரெடி ஆகிட்டு இருக்குது. நீ இதுக்கு பால் விடணும். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், மஞ்சள் மாதிரி லைட்டாக போடணும். இது போட்டிருக்கு கொஞ்சம். நீ உப்பு விட்டு பாலும் விடணும், நல்லாயிருக்கும். முதல் பால் விடணும். பார்த்தீங்களா, முதல் பால் விடுறேன். முதல் பால் கொஞ்சம் விட்டால் காணும், ஆகலும் தண்ணியாக வைக்கக்கூடாது. ஓகே, இவ்வளோ பால் காணும், கணக்க விடாதீங்க. உப்பு அளவாக போடுங்க. பார்த்தீங்களா, பருப்புகளை விட்டுட்டு கத்திரிக்காய் வாழைக்காய் வெள்ளைக்கறி இறைச்சிக்கு வச்சு சாப்பிடும். அப்போ தான் உடம்புக்கு சமைக்கும், வாயு பிரச்சனையும் இருக்கா. இது இறைச்சிக்கு சரக்கு வறுக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, நச்சீரகம் எல்லாம் போட்டு இறைச்சி சரக்கும் போட்டு வறுத்து கிடக்கு இடிக்கணும். இனி இது இஞ்சியும் உள்ளியும் போட்டு இடிக்க போகிறேன். இறைச்சிக்கு ஒரு 7 உள்ளிப்பல் இஞ்சியும் போட்டு கிடக்கு இடிக்கணும். சட்டி சூடாக்கி எண்ணெய் விட்டாச்சு. கறி வைக்க போகிறோம். கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சு வேற வெங்காயம் மிளகாய் போடணும், பெருஞ்சீரகம் போடணும். அதுக்கு முதல் நான் வெடிச்சாச்சு, சத்தம் கேட்குதுல்ல. இப்போ பெருஞ்சீரகம் இடியம்மம் போட்டுட்டு போடுங்க. அது இடிச்சு கிடக்குமா வேண்டாமா, உங்களுக்கு போட இடிக்கத்தான் வேணும். அது தாங்கலாம் கலர். நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு இஞ்சியல் போடணும். இஞ்சியும் முள்ளியும் ஒரு அளவான பதத்துக்கு வரும்போது இஞ்சி உள்ளி போடுவோம். பார்த்தீங்களா, ரம்பையிலையெல்லாம் போடுங்க, அப்போ தான் நல்ல வாசம் வரும். நாங்கள் இனி இஞ்சி பூண்டு போட போகிறோம். நல்லா இந்த பதத்துக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு நாங்கள் ஒரு 7 பேருக்கு ஏற்ற மாதிரி போடுறோம். உங்களை விட்டு எத்தனை பேரோ அவ்வளோ போட்டாது. நாங்கள் இருங்க வா நல்ல வாசம் வருது. வாரம் போடுங்க, கிளாரி போட்டோம். இறைச்சி போட போகிறோம். நல்லா உப்பு மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா ஊற விட்டதை ஊறிட்டு போட போகிறோம். இன்றைக்கி நாங்கள் புரிம்புரிப்பா காட்சியில் நாங்கள் புரிம்புரிப்பா தான் செய்கிறோம். சாதா புரிம்பா எலும்பு புரிம்பா இன்றைக்கி எல்லாம் ஒன்றா போட்டாச்சு. ஒரே நான் இதை பிடிக்கும் எல்லாம் ஒரே மாதிரி செய்யலாது. இன்றைக்கி டிஃப்ரெண்டாக எல்லாம் ஒன்றா போட்டோம். நல்லா வடியாக கிளறி எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா மூடி விட்டால் நல்லா தண்ணி விட்டு அவியும். அவியட்டுக்கும் காட்டுறோம்.
பார்த்தீங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு மூடி விட்டால் அவிஞ்சிடும் எல்லாம் தண்ணி விட்டு அவியும் நான் காட்டுறேன். அப்புறம் மிளகாய் தூள் போடுறோம். உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. எங்களுக்கு கூட காரம் வேணும், அம்மாக்களுக்கு குறையா, பட் எங்களுக்கு ஏற்றுமே அம்மா போடுவா. முக்கியமாக நாங்கள் இது வீட்டில் வறுத்து இடித்து திரிக்கிற மிளகாய் தூள், கடையில் ஒன்றும் பண்ணுறதில்லை. சாப்பிட்டா 2 பக்கம் வாயும் எரியணும், அப்போ தான் நல்லா இருக்கும். உப்பு போடுங்க, தண்ணி விட்டு அவி. இது பார்த்தீங்களா இந்த இதில் தெரியுது. அதனால் நாங்கள் தண்ணி விட தேவையில்லை, தண்ணி விட்டு அவிய மூடுவோம். அங்கே முடிஞ்சுதாங்க, மூடி விட்டா அவியும். இப்போ நாங்கள் இதுக்கு மிளகு இடிக்க போகிறோம். கொஞ்சம் செம்மையாக வேர்த்து போயிட்டு இஞ்சி இடிக்கும் போது அந்த இஞ்சியோட சாறு முகத்தில் போட்டு முகம் எரியுது. ஸோ இப்போ கறி வச்சுட்டு இருக்கிறோம், நம்ம அவியணும். ரசம் எல்லாம் ரெடி ஆச்சு. அப்புறம் கத்திரிக்காய், வாழைக்காய், வெள்ளைக்கறி, தக்காளிக்காய் போட்டது செம்மையாக இருக்க போகுது. வளமையானங்க தக்காளிக்காய் மட்டும்தான் காய்ச்சிறது. இன்றைக்கு கத்திரிக்காய் வாழைக்காயோட காய்ச்சிருக்கு. வாழைக்காயோட தக்காளிக்காய் போட்டால் தேசி புளி விட தேவையில்லை. ஸோ நல்லா இருக்கும். ஏன்னா புளிப்பு தானே, பச்சை தக்காளி தானே, அதெல்லாம் தேவையில்லை தேசி புளி, நல்லா இருக்கும். அப்புறம் ரசமும் வச்சாச்சு. இந்த இதில் இருக்குது மண் சட்டியில், நான் அது கடைசியாக அப்புறம் காட்டுறேன். அப்புறம் கறி ரெடி ஆகிட்டு இருக்குது. நீ பால் விடணும். அப்புறம் இறைச்சி சரக்கு இடித்து வச்சுருக்கா, அது போடணும். அப்புறம் அதோட கொஞ்சம் மிளகு இடிச்சு போடணும், அப்போ தான் கொஞ்சம் காரமாக இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்களா தண்ணி எவ்வளோ இறைச்சி விட்டுட்டாண்டு அவிஞ்சிட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கு ஒரு பிடிக்காமல் விடுறதில்லை. இன்றைக்கு ஆட்டிறைச்சி கறி தான் வைப்போம்ன்ற ஒரு பிளான் இருந்தது. எங்கேயோ ஆடு அடிக்கிறாங்க ஃப்ரெண்டாக்கள், இப்போ அவங்கள்ட்ட வேண்டுற அப்படின்ட்டு தான் ஒரு ஐடியா. பட் பார்த்தா மழை, குளிர் வேறு, பனி பெய்யுது. ஸோ குளிருக்கு ஆடு சாப்பிட்டா இன்னும் குளிராக்கிடும். ஸோ வருத்தங்கள் வந்துடும், அதனால் கேன்சல் பண்ணியாச்சு. இல்லை இந்த குளிர் தானே, மழை குளிர், அதுக்குள்ளே ஆடும் குளிர், இறைச்சியும் குளிர், சாப்பிட்டு அப்புறம் வருத்தம் வந்துடும் இல்லை, அதனால் கேன்சல் பண்ணியாச்சு. இன்னொரு நாள் பார்ப்போம்ட்டாச்சு அம்மா. சரின்னு போட்டு தான் இப்போ இது அம்மா இன்றைக்கு எங்கண்ட கோழி அடிக்கல. இது இன்னொரு பெயர் ஞாபகம் வரையில, ப்ராய்லர் இல்லை, கல்பட் அந்த இனம் கல்பட். அப்புறம் பேரண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்குது, கல்பட் பேரண்ட்ஸ்ன்ட்டு. அது கொஞ்சம் நல்ல ஊர்கோழி மாதிரி தான் நல்லா இருக்கும். ப்ராய்லர் சாப்பிடாதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன். ப்ராய்லர் கோழி அதுவும் பொம்பளை பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் சாப்பிடாதீங்க, இந்த வழி பிள்ளைகளும் சாப்பிடாதீங்க. இப்போ மேரேஜ் ஆகி குழந்தை இருக்கிறார்கள் சாப்பிடலாம், ரெண்டாலும் குறைவு. பட் அதுக்கு மேலே சாப்பிடாதீங்க யாரும் கூட, அது கூடாது, உடம்புக்கு கூடாது. பிறகு இப்போ தெரியும், பிறகு தெரியும். ஸோ இப்படி கல்பட் பேரண்ட்ஸ் வேண்டி சாப்பிடுங்க, அது கொஞ்சம் ஊர்கோழி மாதிரி தான் நல்லா இருக்கும். ஓகே, கறியை பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நீங்கள் வீடியோ கண்டினியூ பாருங்கள். அதுக்கு முதல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகே, பார்க்கலாம். ரசம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த இதுதான் ரசம். சாப்பாட்டோட தனி சாதம், சோறு போட்டு சாதம்னு சொல்லுவாங்க, சோறு போட்டு நல்லா பிசைஞ்சு ரசத்தோடு சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும். அதுவும் எலும்பு ரசம் செம்மையாக இருக்கும். ஸோ கோழி, ஆடு, மாடு என்ன வண்டி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைக்கும் போது அதனுடைய எலும்பு, பெரும்பாலும் நெஞ்சு எலும்புன்னு இல்லை, நெஞ்சு அப்புறம் கால் எலும்பு, அதில் ரசம் வச்சு இடித்து சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும். மறக்காமல் பெருங்காயம் இருந்தால் போடுங்க. ஓகே, பாப்போம் இப்போ எப்படி இருக்காங்க. வா, செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு பிடி தான். ஸோ சூப்பராக இருக்குது. பாப்போம் கறி எப்படி வருதுண்டு. வெள்ளைக்கறியும் செம்மையாக இருக்கும். ஓகே, பாருங்கள். ஓகே, உருளைக்கிழங்கு போட்டாச்சு, நல்லா அவியட்டுக்கும். நீ அவிஞ்சு கொஞ்சம் லைட்டாக அவிய பால் விட்டால் பிறகு மறுபடியும் அவியும் விட்டு பால் விடுறோம். பால் விட்டு கொண்டிருக்கிறோம். இறைச்சி எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது. லைட்டாக ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு, அவிஞ்சிட்டு நல்லா அவியட்டும். கிளறியாச்சு. ஸோ ஒரு கையால் கிளற முடியாது, பிடிச்சிட்டு தான் கிளறணும். கொஞ்சம் தூள் போடணும். அம்மா சொன்னால் கொதிச்சு அப்புறம் போடுவோமாண்டு. இதுதான் பிரச்சனை. சின்ன எங்களுக்கு தூள் காரமாக பிடிக்கும், அவைக்கு தூள் கொஞ்சம் அளவாக பிடிக்கும். ஸோ பரவாயில்லை, சாப்பிடுவோம். போடணுமா அம்மா, போடுறேன்டா. வத்தி செம்மையாக வந்துட்டு எண்ணி எல்லாம் திரவி இந்த அதை விடுங்கம்மா, அது கடைசியாண்டா கடைசி நிப்பாட்டி போடுங்க. அடுப்பை நிப்பாட்டிட்டு தான் அந்த இறைச்சி சரக்கு போடணும். நாங்கள் இடித்து வச்சிருக்கிறோம்.
இப்படியே தூவி விட்டா சரி. கொஞ்சம் போடுங்கம்மா, அப்போ கொஞ்சம் வாசனை விடிச்சு. இப்போ கிளறுங்க. நீ பார்த்தீங்களா, கத்தரிக்காய் வாழைக்காய் வெள்ளைக்கறி ரெடி. செம்மையாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ சூப்பர். குழம்பும் செம்மையாக வந்துட்டு. ஸோ ரசத்தை பார்ப்போம். ஓகே, ரசம் பார்த்தீங்களா விஞ்சு அப்படியே சூட்டில் விஞ்சு செம்மையாக வந்துட்டு. ஸோ இனி சாப்பிடுவோம். சோறு போட்டாச்சு. இப்போ நான் என்ன போட போகிறேன்னா ரசம். ரசம் கலக்கி போட்டு மேலால் தான் எடுக்கணும். இவ்வளோ சாப்பிட்டு காட்டுறேன் ரசத்தோட. ஓகே, ஸோ ரசமும் சோறும் போட்டாச்சு. ஸோ நல்லா பிசையணும், அப்போ தான் மிக்ஸ் ஆகும், சுடுவது. ஸோ பாப்போம் எப்படி இருக்குன்னு. இப்படி தான் சாப்பிடணும், ரசத்தோட சோறை நல்லா பிசைஞ்சு தான் சாப்பிடணும், அப்போ தான் நல்லா இருக்கும். இன்றைக்கு நாங்கள் ஒயிட் கலர் சோறு தான் போடப்பட்டுருந்தாங்க. குத்தரிசி போடுவோம் மட்டும் போடலை. ஓகே, ரசத்தோட பார்த்துருப்பீங்க. இது இறைச்சி வெள்ளைக்கறி போட்டாச்சு. அப்புறம் தேசி புளி எனக்கு வேணும். எப்படி இருக்கான்னு பார்ப்போம், டேஸ்ட் பண்ணி. ஆவி பறக்குது. அப்புறம் எனக்கு லெமன் இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன். ஸோ லெமன் எனக்கு கண்டிப்பாக வேணும். நாங்கள் கறிக்கு விட மாட்டோம், சாப்பிடும்போது தான் மேலே விட்டு சாப்பிடுவோம். சுடுவது கொஞ்சம் கத்தரிக்காய் வெள்ளைக்கறி. பருப்பு சாப்பிடாதீங்க, இனிமேல் கத்திரிக்காய் வெள்ளைக்கறி சாப்பிடுங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி, ஆனால் கத்திரிக்காய் வெள்ளைக்கறி சாப்பிட்டா நல்லா. எலும்பும் இந்த உள்ளுக்கு இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. செம்மையா இருக்கு. செம்மையா இருக்குது. நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்க. வீடியோ எப்படி இருந்தது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அதுக்கு முதல் மறக்காம என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ எப்படி இருந்தது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. எதுவும் குறை இருந்தாலும் சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். நல்லா அள்ளி சாப்பிட்டா தான் உடம்பில் ஒட்டும். ஸோ செம்மையாக இருக்கும். சேனல் பிரேவம் நல்லா இருக்கு. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்யூ ஆல். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரும் சந்திக்கும் வரையும். ஸோ பாய் பாய், தேங்க்யூ ஆல். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்க மாட்டேக்கும். பாய் பாய், எல்லாரும் சேஃபாக இருங்க. பாய். ஓகே.